கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்கலாங்க. இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பெங்களூர் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காரு. தீபாவும் அவங்க அரை மனதோட அவங்க பெங்களூர் போகிறதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தீபா சொல்கிறாங்க. என்ன தீபா நீங்கள் சொல்கிறதுலேயே உங்களுக்கு சந்தோஷம் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஃபஸ்ட்டு வேண்டான்னு தான் சொன்னேன். சரி உங்கள் கூட தான் நிறைய பேர் வராங்கல்ல, அப்புறம் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தீபாவும் நீங்கள் வேண்டான்னு சொன்னால் நான் போகலை அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம தீபா கார்த்திக் ரம்யா கூட போகிறதுனால தீபாவுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் எடுத்துக்கக்கூடாது இல்லையா. ஸோ அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீபா கார்த்திகை அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் ரம்யா என்ன பிளான் போட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்கன்றது நமக்கு மட்டும்தானே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஐஸ்வர்யாவுக்கு தெரியுது. ஐஸ்வர்யாவும் ஆனந்தும் ஒரு பிளான் போடுறாங்க. அது என்ன பிளான்னு நம்ம அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாங்க. இந்த பக்கம் நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா பெங்களூர் போகிறதுக்கு முன்னாடி கார்த்திக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அப்போது கார்த்திக்கும் ரம்யா போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போது நம்ம தீபா கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. என்ன தீபா, இப்போ தானே வீட்டில் பேசிட்டு வந்தோம், என்ன ஏதாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அங்கே ரொம்ப குளிராக இருக்கும், உங்களுக்கு ஸ்வெட்டர் இதெல்லாமே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க. ஏன்னா ரம்யா கூட போகிறது தீபாவுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க பயங்கர பொசிஷனில் இருக்காங்க. ஸோ கார்த்திக் மேலே அந்த மாதிரியான ஒரு தாட்டில் இருக்காங்க ரம்யா அப்படின்னு தெரிஞ்சிச்சு, அது அம்மு தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பயங்கர ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நம்ம ரம்யாவை தீபா முழுமையாக வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இப்படி ஒரு அசிங்கமான விஷயத்த பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுவாங்க ரம்யா மேலே. அப்படி என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. ஸோ கார்த்திக் ரம்யா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ரம்யா என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, தீபாவை போட்டு தள்ளுறதுக்காக ரவுடி ஏற்பாடு பண்ணிட்டு தான் அவங்க இந்த பக்கம் கார்த்திகை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கார்த்திக் இந்த விஷயம் தெரிய தீபாவை எப்படியாச்சும் ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு ட்விஸ்டே வச்சுருக்காங்க. இல்லை நம்ம தீபா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கார்த்திக் வெளிநாடு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க, ஒரு சீன்ஸ் வந்துச்சு. அந்த மாதிரி தீபா கார்த்திகை ஏர்போர்ட்டுக்கே ஏதாவது சொல்லி எமோஷ்னலாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி கார்த்திகை பெங்களூர் போக விடாமல் தடுப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.